வணக்கம் நேயர்களே, புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக திமுகவின் திரு ரவீந்திரன் அவர்களும், அதிமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான நமது எம்ஜிஆரின் ஆசிரியரும் பத்திரிகையாளருமான திரு மருது அழகராஜ் அவர்களும் நம்மோடு இணைகின்றனர். வணக்கம். முதல் செய்தியாக, அதிமுக அரசு மீது மீண்டும் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் ஆளுநர் வித்யாசாகர் ராவிடம் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். திரு ரவீந்திரன், நேற்றைக்கு நடந்த இந்த சந்திப்பில் ஆளுநர் சந்திச்சு ஏறக்குறைய 20 நிமிடம் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. குதிரை பேரம் குறித்து சிபிஐ பாரபட்சமற்ற முறையில் விசாரணை நடத்தி ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். மீண்டும் புதிதாக ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்த முதல்வர் கே பழனிசாமிக்கு உத்தரவிட வேண்டும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கு. வெளியே செய்தியாளர்களை சந்திக்கும் போது இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் ஆளுநரிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறோம், உரிய நடவடிக்கை எடுப்பதாக ஆளுநர் உறுதியளித்திருக்கிறதாக செய்தியாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டிருக்கார். மனுவில் அவர் ஆட்சியை கலைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை அவர் குறிப்பிடல. சிபிஐ விசாரணை நடத்தணும், நம்பிக்கை வாக்கெடுப்பை மீண்டும் நடத்தணும் குறிப்பிடுறாரு. செய்தியாளர்கள் சந்திப்பில் ஆட்சியை கலைக்கணும் குறிப்பிடுறாரு. இப்ப நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தணுமா இல்ல ஆட்சியை கலைக்கணுமா? அதில் அவர் கொடுத்துருக்கிற அந்த நம்ம கவர்னருக்கு கொடுத்துருக்கிற லெட்டரில் ஒரு 13 காரணங்கள் சொல்லி இதன் அடிப்படையில் விசாரணை அமைப்பு நடத்த வேண்டும், பாரபட்சமற்ற விசாரணை நடத்த வேண்டும், மற்ற மீண்டும் நம்பிக்கை வாக்கெடுப்பு, ஏற்கனவே நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பை ரத்து செய்துவிட்டு நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதில் வருகிற போது இந்த பணபேரம் நடந்தது நிஜம் என்று சொன்னால் அது ஒரு ஜனநாயக விரோதமாக கருதப்படுகிறது. அந்த ஜனநாயக விரோத அரசை கலைக்க வேண்டும் என்று அவர் வெளியே சொல்லியிருக்கிறார். அதில் ஒன்றும் தவறு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் ஜனநாயகத்தின் அடிப்படையே ஒரு அரசாங்கத்தின் மீது மக்களுக்கும் அந்த அரசாங்கத்தை தாங்கி பிடிக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு தார்மீக கடமை இருக்கிறது. அது மீறி இருப்பதாக தெரிகிற காரணத்தினால் அதை சொல்லி இருக்கிறார். இதில் சிபிஐ விசாரணை நடந்து இது நடந்தது என்று வந்தால் சட்ட ரீதியாக இந்த ஆட்சி கலைக்கப்படும், அதில் ஒன்றும் மாற்றமில்லை. அதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். திரு மருது அழகராஜ், கடல் வத்தி போனால் கருவாடு தின்னலாம் என்று உடல் வத்தி சேர்த்ததாம் கொக்குன்ற மாதிரி 135 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திமுகவின் ஒரு எஃகு அமைச்சரவை, அறுதி பெரும்பான்மை கொண்ட அமைச்சரவை, இதனை கலைக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுவது திராவிட முன்னேற்ற கழகம் இதுகாலம் முன்வைத்த எங்களுக்கு 356 உடன்பாடு கிடையாது, எந்த மாநில அரசையும் கலைக்கக்கூடாது என்று இதுவரை சொல்லி வந்த நிலைப்பாட்டிலிருந்து ஒரு பக்கம் தவறுகிறார்கள். இல்ல, நீங்க சொன்ன அந்த 135லயே 2 பிரிவு இருக்கு. அந்த 2 பிரிவுல தான் இந்த வீடியோ பேரம் இந்த பிரிவுகள் என்பது ஒரு குடும்பத்துக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய சலசலப்பு. இது எந்த நிமிடத்திலும் கூட சரியாகி விடலாம், பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதாக சொல்கிறார்கள். அதனால் அதனை இவ்வளவு சரி அப்படியே இல்லா இருந்தால் கூட 122 வைத்து போவோமே. ஆக அறுதி பெரும்பான்மை கொண்ட அரசாங்கம் அது ஏன் கலைக்கப்பட வேண்டும்? யாரோ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் நான் என்னுடைய குரல் அல்லங்கிறாரு, அது உறுதி செய்யப்படணும், அது வழக்குக்கு போகணும். அப்படி அவர் பேசுகிற போது கூட அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா, என்னை கூவத்தூருக்கு அழைத்து போனார்கள், 2 தர்றேனாங்க, 4 தர்றேனாங்க, காரை விட்டு இறங்குற போது 6 தர்றேனாங்க, நான் இங்கிருந்து மாறு வேஷம் போட்டு தப்பித்து வந்தேன் என்றெல்லாம் சொன்னவர் இங்கே எனக்கு பன்னீர்செல்வம் அணியில் 2 கோடி கிடைத்தது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். அப்படி பார்த்தால் லஞ்சம் பெற்ற சரவணனும் லஞ்சம் கொடுத்ததாக சொல்லப்படுகிற பன்னீர்செல்வம் தான் விசாரணைக்கு உரியவர்களே தவிர இந்த தரப்பு இன்றைக்கு தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சர் பன்னீர்செல்வம், இது பழனிசாமிக்கு, எடப்பாடியாருக்கு இதில் எந்த உரிய பங்கு கிடையாது. ஆக அதனால் ஆசைப்படுகிறார்கள். ஏற்கனவே ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தது, அதில் வெற்றி பெற்றாச்சு. அதற்கு பிறகு சபாநாயகர் தனபால் மீது நம்பிக்கை இல்லை என்று ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு கொண்டு வரப்பட்டது, அதுவும் தோற்கடிக்கப்பட்டாச்சு. இன்னும் எத்தனை நம்பிக்கை வாக்கெடுப்பை திமுக முன்வைத்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதில் வெற்றி பெறும், 5 ஆண்டு காலத்தை நிறைவு செய்யும். அதற்கு பிறகும் இந்த ஆட்சியை தொடர்வதற்கான முயற்சியை, ஒரு நல்லாட்சியை மக்களுக்கு தர வேண்டும் என்கிற முஸ்தீபுகளிலே இந்த அரசாங்கம் இறங்கிவிட்டது. கல்வித்துறையிலிருந்து அனைத்து துறைகளிலுமே ஒரு வேகம் இருக்கிறது. நட்சத்திர அந்தஸ்து இல்லாத ஒரு தலைமை நற்சான்றின் மூலமாக மக்களிடம் நற்பெயரை பெறுவதற்கு இந்த அரசாங்கம் முனைவதை பார்த்தவுடன் திமுகவுக்கு ஒரு சின்ன அச்சம் வருகிறது.
அதனுடைய வெளிப்பாடு தான் எப்படியாவது கலைக்கணும் அப்படின்ற கோரிக்கையாகத்தான் நான் பார்க்கிறேன். திரு ரவீந்திரன், இதுல ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னு எல்லாராலையும் பார்க்கப்படுவது, திமுக ஆட்சி கலைப்பு செய்யணும் சொல்றதுதான். ஏற்கனவே ஆட்சி கலைப்பு அனுபவம் திமுகவுக்கு இருக்கு. அதே திமுக இப்ப நடக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை கலைக்கணும்னு ஆளுநர்கிட்ட போய் கோரிக்கை வைக்கிறது ஒரு முரண்பட்ட ஒரு விஷயமா தானே பார்க்கணும். அதான் நீங்க தெளிவா பார்க்கணும். அதாவது ஜெயலலிதா அம்மையார் 2016 ஆட்சி அமைத்தார். ஆட்சி அமைக்கிற போது சட்டமன்றத்திலே நாங்கள் தளபதியார் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக நாங்கள் செயல்படுவோம். எந்த இடத்திலும் அந்த ஆட்சியை பற்றி எங்கேயும் நாங்கள் போய் நிற்கவில்லை. அதைப்போல அதை அடுத்து ஜெயலலிதா அம்மையாரின் மறைவை அடித்து பன்னீர்செல்வம் வந்தார். நாங்கள் சொன்னோமா? அந்த ஆட்சிக்கும் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுப்போம் என்று தான் சொன்னோம். அதை அடுத்து சசிகலா அவர்களினுடைய பெயரும் அதற்கு முன்மொழியப்பட்டது. அது அவர்கள் உள்கட்சி விவகாரம் என்று தளபதியார் அதை பற்றி பேசவில்லை. இப்படி வரிசையாக அமைச்சர்கள் வந்து காலையிலே சிற்றுண்டி பருமாகிற போது தட்டுப்பட்டு போனால் உப்புமாவை கொடுத்து தாய்மார்கள் சமாளிப்பதைப் போல இப்பொழுது உப்புமாவை போல எடப்பாடி பழனிசாமி வந்து உட்கார்ந்தார். அவரை கூட முதல் முறை அவர் உட்கார்கிற போது நாங்கள் இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அவர்களுக்கு உள் இருக்கிற ஒரு எம்எல்ஏ அண்ணன் லாவகமாக ஒன்றை மறைக்கிறார். அதாவது மறைக்கிறாரா அல்லது மறந்து விட்டாரா என்று தெரியவில்லை. எப்படி ஓபிஎஸ்ஐ சொல்லுகிறாரோ அதை போல கருணாஸ் போன்ற மற்ற கட்சி தலைவர்களுக்கெல்லாம் 10 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது வாங்கியிருக்கிறார்கள் என்று அவர் அதிலே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அப்படி பார்த்தால் இதில் 2 பக்கமும் அது நடந்திருக்கிறது. அவர் சொல்வதை போல விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். விசாரணை நடந்தால் ஒன்று சொல்லுங்க, இல்ல ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். இதே மாதிரி நமது ராஜ்யசபா தேர்தலில் 2008 வடகத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியினுடைய தலைவர் சிபுசோரனுடைய மருமகள் மீது இதை மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து சிபிஐ வந்து அதுக்கப்புறம் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தேர்தலையே ரத்து செய்துவிட்டு தேர்தல் ஆணையம் பழையபடி ராஜ்யசபா எம்பி தேர்தல் நடத்தியது இருக்கிறது. இது போன்று பல இடங்களில் இந்த கேஷ் ஃபார் ஓட் இந்த ஒரு ஸ்கேண்டல்ல நிறைய வழக்குகள் இருக்கிறது. சிபிஐ கண்டுபிடித்திருக்கிறது, அதன் மீது எடுத்திருக்கிறது, நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாங்கள் சொல்லி இருக்கிறோமே தவிர எந்த இடத்திலும் நாங்கள் இந்த ஆட்சியை அது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமாக உட்கார்ந்துருக்கேன். ஆதாரத்தை வைத்து நீங்க இவ்வளவு வலிமையான ஒரு குற்றச்சாட்டை எழுப்புவதும் மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் இந்த வீடியோ ஆதாரத்தை வைத்து அவர்கள் ஏன் குற்றம் சாட்ட மறுக்கிறார்கள் நீங்க இவ்வளவு வலிமையா சொல்லுவதும் இது உங்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழலை பயன்படுத்திக்க திமுக நினைக்குதுன்னு நாம ஏன் யோசிக்க கூடாது? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன், ஒரு விஷயம் நடக்கிற போது அதனுடைய பார்வைகள் பலவிதம். இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த அரசாங்கத்தின் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு ஏற்கனவே அவர்கள் கூவத்தூரில் கொண்டு வைக்கும் போதே வந்தது. அப்பொழுது கூட நாங்கள் எதுவும் கேட்கவில்லை. இந்த ஆட்சி அதன் பாட்டில் அது போய் கொண்டிருந்தது. நாங்கள் எதிர்க்கட்சியாக, ஆக்கப்பூர்வ எதிர்க்கட்சியாக தளபதியார் தன் வேலையை செய்து கொண்டிருந்தார். இப்பொழுது இந்த ஒரு குற்றச்சாட்டு உள்ளிருந்தே வருகிற போது நாங்கள் என்ன சொல்லுகிறோம், உங்களுக்குள்ளே இப்போ அண்ணன் சொல்ற மாதிரி இந்த கட்சி வந்து 1 ஆகி 2 ஆகி 3 ஆகி இப்போ 4 வந்து நிற்கிது அந்த கட்சி. அப்ப இந்த மக்களுக்கு ஒரு பதஷ்டம் வருது, ஒரு தேவையில்லாத ஒரு டென்ஷன். ஏன்னா இந்த ஆட்சி இருக்குமா இருக்காதா, இந்த ஆட்சியினுடைய ஒரு அலங்கோலம் பாருங்க. ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது அலுவலகத்தின் மீது தாக்கப்பட்டவர்கள் கைது செய்யப்பட மறுக்கிறார்கள். ஆனால் ஒரு தமிழீழ விடுதலையில் தன்னுடைய உயிரை ஈந்த அவர்களுக்கு நினைவேந்தல் கூட்டம் நடத்திய மே 17 இயக்கத்தின் அமைப்பாளர் மீது குண்டர் சட்டம் பாய்கிறது. அப்படியானால் இந்த அரசாங்கம் யாருக்காக இருக்கிறது? இப்படிப்பட்ட அரசாங்கம் வருதா இல்ல திரு ஸ்டாலினுக்கு அந்த பதட்டம் வருதாங்கிறத அவங்க தரப்பு பார்வையா இருக்கு. அதை மக்கள் முடிவு செய்யட்டும். சரி, அதை மக்கள் முடிவு செய்யட்டும். திரு மருதன், அதாவது ஒரு வீடியோவிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுவதாக இருக்கக்கூடிய ஒரு பதிவை வைத்துக்கொண்டு ஒரு ஆட்சியை கலைக்கணும் என்று சொல்வது என்னை பொறுத்தவரை ஒரு அறிவார்ந்த செயலாக நான் கருதவில்லை. அவர் சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அது என் குரலே அல்ல என்று மறுத்திருக்கிறார். அவை பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இன்னொன்று, அந்த ஃபுட்டேஜினுடைய மொத்த ஹார்ட் காப்பி வேணும். ஒரு பாகத்தை மட்டுமே காட்டிட்டு அதற்காக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்ல முடியாது. இவையெல்லாம் இவர்கள் இன்றைக்கு நீதிமன்றத்தையும் அணுகி இருக்கிறார்கள். ஒரு பக்கம் நீதிமன்றத்துக்கு ஓடுகிறாங்க, இன்னொரு பக்கம் ஆளுநர் மாளிகைக்கு ஓடுகிறாங்க, இன்னொரு பக்கம் ஆட்சியை கலைக்கணும் என்று சொல்றாங்க. ஆக பார்த்தால் ஒரு அவசரம் இவர்களுக்கு தேவைப்படுகிறது. உடனடியாக ஆட்சியின் கையிலே வந்தாக வேண்டும் என்கிற ஒரு விதமான ஒரு வேகம், ஒரு வெறி தெரிகிறது. அதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், ஆளுமை இல்லாத தலைமை அதிமுக நிலைப்பாட்டிலிருந்து சரிக்கு இந்த இயக்கமே இல்லாமல் போய்விடும், சரிந்துவிடும், களைந்துவிடும், சிதறிவிடும் என்றெல்லாம் கணக்கு போட்டார்கள். ஆனால் ஒரு எஃகு உறுதியோடு இந்த அரசாங்கத்தை நாங்கள் நடத்துவோம் என்கிற நிலைப்பாட்டை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு பக்கம் எடுக்க, அமைச்சர்கள் எல்லாம் அம்மா இல்லாத நிலையில், அம்மாவின் அரசு
மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு தொடங்கிவிட்டது. இப்போ அதனுடைய தொடக்கமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே வேணாம், அந்த பள்ளி கல்வித்துறையிலே பாருங்க, பெற்றோர்கள் தொடங்கி மாணவர்கள் தொடங்கி சகல கட்சியினருமே பாராட்டாதவர்களே பாக்கி இல்லை என்கிற அளவுக்கு ஒவ்வொரு துறையும் செங்கோட்டையனுடைய செயல்பாட்டை பார்த்து பிற அமைச்சர்களுக்கும் குற்றச்சாட்டுக்கு வருவோம். இந்த கட்சிகளை தாண்டி திமுக செயல் தலைவர் குற்றச்சாட்டை தாண்டி ஒரு பொதுமக்கள் பார்வையில இருந்து கேட்கிறேன். ஒரு வீடியோ ஆதாரம் வெளியாகி இருக்கு. சாதாரண ஒரு வெகுஜன மக்கள் என்ன நினைப்பாங்க? இந்த மாதிரி பணபேரம் நடந்திருக்குன்ற ஒரு எளிமையான அந்த சிந்தனை வரும். அதுக்கு சிபிஐ விசாரணை உத்தரவிடுவதும் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துறதும் இயல்புதானு அவங்க நினைக்கிறது சரியாதான பார்க்கணும். இப்போ திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார். சிபிஐ விசாரணை வேண்டும் என்று. நிச்சயமாக நீதிமன்றம் அதற்கு விசாரணைக்கு உத்தரவிடும். விசாரணை நடக்கட்டும். இப்போ கடந்த காலத்தில் ஒரு ஒரு ஒளியாடல் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 95 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு ஒரு மைனாரிட்டி ஆட்சியை நடத்திய போது, மைனாரிட்டி ஆட்சி 5 வருடம் நடத்தியது. எந்த காலகட்டத்திலும் அந்த மைனாரிட்டி ஆட்சியை கலைக்கணும்ன்ற ஒரு வார்த்தையை கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உபயோகப்படுத்தியது இல்லை. இல்ல வந்தது, தேவை வந்தது. எப்போதுனா அன்றைக்கு உளவுத்துறை அதிகாரியா இருந்த ஜாபர் ஷேட்டு ஒரு தொலைபேசி உரையாடல் வரும். யாரிடம் பேசுவார்? அன்றைக்கு முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியினுடைய உதவியாளர் சண்முகநாதன் பேசுவார். 214 கோடி ரூபாயை அந்த கருப்பு பணத்திற்கு, லஞ்ச பணத்திற்கு எப்படி வெள்ளை அடிக்கலாம் என்று அவர்கள் கூடி பேசுகிற ஒளிநாடா, கூடி பேசுகிற ஒளிநாடா ஓபி ஷைனி வரையும் உச்ச நீதிமன்றம் வரை எதிரொலித்தது. அன்றைக்கு அந்த ஒளிநாடாவை வைத்துக் கொண்டு கருணாநிதியும் கருணாநிதியினுடைய உதவியாளர் கனிமொழி அன்றைக்கு உளவுத்துறை அதிகாரி இத்தனை பேரும் சேர்ந்து கொண்டு 214 கோடி ரூபாய் லஞ்ச பணத்திற்கு கணக்கு போடுகிறார்கள் என்று இதனை காரணம் காட்டி இதோ ஒரு ஒளிநாடா, ஆட்சியை கலையுங்கள் என்று கேட்டோமா? இல்லை. அதற்கு இந்த அரசுக்கு என்ன சம்பந்தம்? என்ன சொல்ல வரேன், நான் ஒண்ணுதான் சொல்றேன். ஒரே ஒருவருடைய வீடியோ வெளிவந்த உடனே அதன் உண்மைத்தன்மையை கூட ஆராய்வதற்கு வாய்ப்பு கொடுக்காமல் உடனே அரசாங்கத்தை கலைக்க வேண்டும் என்று சொல்வது ஒரு முதிர்ச்சியற்ற செயலாக நான் கருதவில்லை. இல்ல எந்த இடத்துலயும் அவர் அதை ஆட்சியை கலைக்கணும் அப்படிங்கிறது வர்றேன். நான் ஒண்ணு சொல்றேன். அதாவது நீங்க அவர் கவர்னருக்கு அவர் கொடுத்த கடிதத்தினுடைய நகல் உங்களுக்கெல்லாம் அனுப்பப்பட்டிருக்கிறது, எங்களுக்கும் இருக்கிறது. 13 காரணங்களை அடுக்கி இருக்கிறார். அதில் 4 ரெக்வெஸ்ட் தான் இருக்கு. அதில் எந்த இடத்துலையும் ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அவர் பேட்டி கொடுக்கிற போது அதை தெளிவாக சொல்லுகிறார். இப்படி ஒன்று நடந்திருந்தால் ஒரு ஜனநாயக விரோதம் இது. இந்த ஆட்சி பணத்தின் மீது தான் இந்த ஆட்சி கட்டப்பட்டிருக்கிறது என்றால் இந்த ஆட்சி எதற்காக நடக்கும்? பணத்திற்காகத்தான் நடக்கும். அப்படியென்றால் ஆட்சிக்கு பணம், பணத்திற்கு ஆட்சி என்ற ஒரு ஆட்சி நடக்குமே ஆனால் அது கலைக்கப்பட வேண்டும். அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. இப்ப 356வது பிரிவை பயன்படுத்தி ஆட்சியை கலைக்கணும்ன்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இப்ப நான் என்ன சொல்ல வரேன், 356 ஒரு ஜனநாயக விரோதம். 356வது பிரிவு என்பது ஒரு ஜனநாயக விரோதம். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி தொடர்வது இது உண்மை என்றால் அதுவும் ஒரு ஜனநாயக விரோதம். ஒரு ஜனநாயக விரோதத்தை தடுப்பதற்கு ஒரு ஜனநாயக விரோதத்தை பயன்படுத்துவது முள்ளை முள்ளால் எடுப்பது போல் என்று நாங்கள் கருதுகிறோம். முன்னாடி இவ்வளவு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இப்ப 356 பிரிவை பயன்படுத்த சொல்லுகிறேன். ஆனா அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு வீடியோ ஆதாரத்தை மையமா வைத்து இவ்வளவு வேகம் நீங்க செயல்படும் போது ஏதோ ஒரு அழுத்தம் இருக்குங்கிறதான இதுல ஒரு தம்பி ஒன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சியிலே அவருடைய நியூக்ளியர் பிளான் இதில் கையெழுத்திட்ட போது கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் வாபஸ் வாங்கிய பொழுது விக்கிலீக்ஸ் என்கிற ஒரு நிறுவனம் தான் முதலில் வெளியிட்டது. அவர் மற்ற எம்பிக்களுக்கு காசு கொடுத்தார்கள் என்று. அதை எடுத்துக்கொண்டு விசாரணை நடத்தப்பட்டது. அதற்கு அவை முன்னவர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் விளக்கமளித்த இது காலமும் உண்டு. ஆக விக்கிலீக்ஸ் என்பது ஏதோ ஒன்றுதான் என்று சொல்லிவிடவில்லை. நாங்கள் என்ன கேட்கிறோம், தளபதியார் அவர்கள் கேட்கிற போது சட்டமன்றத்திலே இருக்கிறார், அதே எம்எல்ஏ உள்ளே இருக்கிறார். சபாநாயகர் அவர்கள் வேறொன்றும் இல்லை, அவரிடம் விளக்கம் கேட்டு சரவணன் அவர்கள் அங்கேயே சட்டமன்றத்திலே சொல்லலாமே, அதில் நான் இருப்பது நான் தான், ஆனால் அது எனது குரல் இல்லை, நான் பேசியதில்லை என்று அங்கே சொன்னால் விஷயம் முடிந்து விட்டது. அதை தாண்டி நாங்கள் என்ன செய்ய முடியும்? சரி, திரு மருதழகராஜ், இப்ப இந்த குற்றச்சாட்டை தாண்டி பேசணும்னா இது இந்த அரசு மேல வைக்கக்கூடிய இது ஒரு முதல் குற்றச்சாட்டு இல்ல. ஏற்கனவே ஆர்கே நகர் இடைத்தேர்தல பணப்பட்டுவாடா, அதற்குண்டான 89 கோடி ரூபாய் ஆவணம் பறிமுதல் செய்யப்பட்டது. அதுல முதலமைச்சர் பேர் கூட இடம்பெற்றதா அந்த குற்றச்சாட்டு வந்தது. ஏற்கனவே ரைடு நடந்தது, தலைமைச் செயலகத்திலையும் ரைடு நடந்தது, ஊழல் முறைகேடுன்னு. இந்த குற்றச்சாட்டை தவிர்த்து ஏற்கனவே நிறைய குற்றச்சாட்டுகளும் இந்த அரசு மேல வைக்கப்படுதே, அதை நம்ம எப்படி பார்க்க முடியும்? நீங்கள் தான் சொல்லிட்டீங்க, நீங்களே குற்றச்சாட்டுன்னு சொல்லிட்டீங்க. நீங்க நல்ல இந்த குற்றச்சாட்டு ஏன் வருதுங்கிறதா கேள்வி. அடுக்கடுக்காய் இந்த அரசாங்கத்திற்கு ஒரு அசாதாரண சூழலை உருவாக்குவதற்காக முயற்சிக்கிறார்கள்.
நீங்கள் சொன்னது போல இந்திய வரலாற்றிலேயே ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் நடைபெறுகிற கோட்டைக்கு மத்திய இராணுவத்தினுடைய துணை இராணுவப் படையோடு போய் செய்த சோதனை, அந்த சோதனையில் என்ன எடுத்தோன்றதை வெளிப்படுத்தாத தன்மை, அதுவே தேர்தலை நிறுத்துவதற்காக ஒரு சோதனை நடத்திட்டு ஒரு எக்ஸல் ஷீட்டை வெளியே விட்டு இந்தந்த அமைச்சர்கள் பேரில் எல்லாம் சில இவ்வளவு பணம்னு சொல்லி எழுதி காட்டிட்டு அதையே மையமாக வைத்து தேர்தலை நிறுத்தியது. இதே வீடியோவில் திரு சரவணன் சொல்கிறார், தேர்தல் நடக்காது என்று எங்களுக்கு பன்னீர்செல்வத்திற்கு முன்பே தெரியும், பாஜகவிலிருந்து தகவல் வந்து விட்டது, அதனால் நாங்கள் பணமெல்லாம் கொடுக்கவில்லை, இந்த தேர்தலை அவர்கள் நிறுத்தி விடுவார்கள் என்பது எங்களுக்கு தெரியும், காரணம் டிடிவி தினகரன் வெற்றியை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்தி பாஜகவுக்கு எட்டிவிட்ட காரணத்தால் தேர்தல் நிறுத்தப்பட்டு விடும் என்கிற ஒரு வார்த்தையும் அவர் பேசுகிறார். அப்ப இதுக்கெல்லாம் காரணம் இல்ல பாரதிய ஜனதா கட்சி தான் நீங்க சொல்ல வரீங்களா? நிச்சயமா, இதுல என்ன சந்தேகம்? தொடர்ந்து நீங்க ஒவ்வொரு நடவடிக்கையும் எடுத்து பாருங்க. பாரதிய ஜனதா கட்சி அவங்க ராஜாவே சொன்னாரு, ராஜா வெளிப்படையா சொன்னார், நாங்கள் பின்னணியில் இல்லை, நாங்கள் முன்னணியில் இருக்கிறோம். இந்த அரசாங்கத்தை தொந்தரவு செய்வதில் தொடங்கி தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை எவ்வகையிலாலும் காலூன்று வைப்பதற்கு நாங்கள் அனைத்து விதமான முயற்சிகளையும் எங்கள் அதிகாரங்களை பயன்படுத்தி நாங்கள் செய்கிறோம் என்பதை ஒப்புதல் வாக்கு மூலமாகவே திரு ராஜா தமிழக அரசுக்கு தொந்தரவு கொடுக்கறாங்கன்னா நீங்க வலிமையா அதற்கு எதிர்ப்பு குரல் எழுப்ப மாட்டீங்க? இல்ல வலிமையாக எதிர்ப்பு ஒண்ணுதான். இந்த இயக்கத்தை பொறுத்தவரை ரெண்டு யுக்தி உண்டு. நான் சொன்னது போல போர் பரணி பாடி போய் சண்டை போடுவது ஒன்று, பனிப்போராக அமைதியாக இருந்து கொண்டு நீ இப்பொழுது எனக்கு கொடுக்கக்கூடிய தொந்தரவுகளை நான் எதிர்கொள்கிறேன், நான் மக்களிடம் வாக்குறுதி கொடுத்து இந்த அரசாங்கத்தை நிறுவி இருக்கிறேன், எனக்கு வாக்களித்த மக்களுக்கு நான் காரியங்கள் செய்ய வேண்டும், என்னிடம் இருக்கக்கூடிய வரி வருவாயில 85% உன்னிடம் தந்து விட்டேன், உன்னிடமிருந்து பணத்தை பெற்று மக்களுக்கு நான் நன்மை செய்ய வேண்டும், நீங்கள் கொடுக்கின்ற அழுத்தங்களை எல்லாம் நாங்கள் தாங்கிக் கொள்கிறோம் மக்களுக்காக. சரி, இப்ப தமிழக அதிகாரிகள் ராஜஸ்தான்ல தாக்கப்படுறாங்க, அதுக்கு தமிழக அரசு ஏன் எதிர்ப்பு குரல் கொடுக்கல, ஏன் கண்டனம் தெரிவிக்கல? இல்ல, அது ராஜஸ்தான்ல நடந்த ஒரு விவகாரம் என்பது எல்லா மாநிலங்களிலுமே அவ்வப்போது, இப்ப கேரளால இது முல்லை பெரியாறு அணையினுடைய பார்வையிட சென்ற பொறியாளர்கள் ஒரு முறை தாக்கப்பட்டாங்க. இது போன்ற நிகழ்வுகள் தாக்கப்படுவது இயற்கைதான். அதை கண்டிக்கலன்னு நான் எனக்கு நீங்க சொல்ற அதை கண்டிக்கலன்றது எனக்கு தெரியல. அதற்கான அமைச்சருடைய விளக்கத்தை நான் பார்த்தேன். ராஜஸ்தானோடு நாம் உடனே கடுமையான வார்த்தைகளை பிரயோகப்படுத்த வேண்டுமான்ற அளவுக்கு அதில் அவசியம் இல்லை. ஒரு காட்டுமிராண்டித்தனமான காரியத்தை அவர்கள் செய்திருந்தால் அதை கண்ணியமாக ஏற்றுக்கொண்டு உரிய தகவல்களை அந்த அரசாங்கத்துக்கு தெரிவித்து நடவடிக்கை எடுங்க. 11 பேருக்கு மேல கைது செய்திருக்கிறாங்க, இல்ல தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அந்த அரசாங்கத்தின் மீது பெரிய ஒரு அறிக்கை யுத்தம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது என்ன ஒண்ணுன்னா, இப்ப இவர் சொன்னாரே, அண்ணன் கேட்டதுக்கு அவரே பதில் சொல்றாரு. அதாவது நீதிமன்றத்துக்கும் போறீங்க, கவர்னர்கிட்டையும் போறீங்க, ஏன் இந்த அழுத்தம்? இது எங்களுக்கான அழுத்தம் அல்ல. இப்பொழுது அவரே ஒத்துக்கொண்டார், இதை பாரதிய ஜனதா கட்சி தான் இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அப்படியானால் நாங்கள் முறைப்படி கொடுக்க வேண்டிய இடத்தில் கவர்னரிடம் கொடுத்தாலும் அது நடைமுறைக்கு வருமா, இந்த சிபிஐ விசாரணைக்கு இவர் ஆணையிடுவாரா என்கிற சந்தேகம் இருக்கிற காரணத்தினால் நாங்கள் நீதிமன்றத்தையும் சைமல்டேனியஸாக அணுகிறோம். ஆக எங்களுக்கு இதில் அழுத்தம் ஒன்றுமில்லை. எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு அழுத்தம், மக்களுக்கு சந்தேகம் வந்திருக்கிறது. இந்த பணப்பரிமாற்றம் நடந்து அந்த பணப்பரிமாற்றத்தின் மீதுதான் இந்த ஆட்சி ஓடிக்கொண்டிருக்கிறதா என்கிற சந்தேகம் மக்களுக்கு வந்திருக்கிறது. அந்த மக்களுக்கு வந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சி என்கிற முறையில் எங்களுக்கு இருக்கிறது. அந்த அழுத்தத்தை தவிர எந்த அழுத்தமும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் ஒன்றும் இந்த அரசாங்கத்தை கலைக்க வேண்டும் என்று ஆரம்பத்தில் இருந்தே நாங்கள் கேட்கவும் இல்லை. இல்ல, நீங்க தொடர்ச்சியா இந்த ஆட்சியை கலைக்கணும்னு செய்தியாளர் சந்திப்புல திரு மு க ஸ்டாலின் சொல்றாரு. அதை தாண்டி பேசும்போது இந்த ஆட்சி ஒரு பணபேரத்தின் அடிப்படையில் நடக்குது, ஊழல் மடிந்து கிடக்கக்கூடிய ஒரு ஆட்சி நீங்க தொடர்ச்சியா குற்றம் சாட்டி இப்ப இந்த ஆட்சியை கலைக்கணும்னு நிக்கும் போது திமுக மட்டும்தான் ஆட்சியை கலைக்கணும்னு ஒரு வலிமையான குரலை எழுப்புது. ஏன் மற்ற கட்சிகள் ஒரு அறிக்கையோட ஒரு சின்னதா ஒரு எதிர்ப்போட நின்னுக்கிறாங்க? திமுக மட்டும்தான் இதுல ரொம்ப வலிமையா செயல்படுறதான ஒரு தோற்றம் இருக்கே, மற்ற கட்சிகள்ட்ட இருந்து ஏன் எதிர்ப்பு குரல் வரலன்னு பாருங்க. அதாவது நீங்க சொன்ன கருத்து, இப்ப இந்த ஆட்சி சரியில்லை, இந்த ஆட்சி ஜனநாயக விரோதமான ஆட்சி என்று இருக்கிற தலைவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், எல்லோரும் சொல்லிய கருத்து. அதில் திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையோடு இருக்கிற காரணத்தினால் அவர்கள் சொல்லுவது வலிவாக தெரிகிறது. எங்கள் கருத்துக்களோடு ஏனைய கட்சிகள், அதிமுகவையும் பாரதிய ஜனதா கட்சியையும் தவிர மீதி எல்லா கட்சிகளும் இதை இன்றைக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. அவர்கள் வலியுறுத்துவது அவர்களுடைய பிரதிநிதித்துவத்துக்கு தகுந்தாற்போல் ஒரு பத்தியில் வருகிறது.
கட்சியில் 89 எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டு எதிர்க்கட்சியாக இருக்கிறதால் கொஞ்சம் வலிவாக வருகிறது. நாங்கள் மக்களுக்காக வலிவாக குரல் எப்படி கொடுக்கிறோம். சரியான விளக்கமா விளக்கம் இருக்கு? தானே, இதில் வேற என்ன இருக்கு? இல்ல, மற்ற கட்சிகள் திமுக பின்னணியில வர்றதுக்கு தயங்குறாங்க அப்படின்னு நாம ஏன் இதை பார்க்க கூடாது? இல்ல, நீங்க தான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம தலைவர் கலைஞருடைய இதுக்கு முன்னாடி இந்த நாங்க காவேரி இஷ்யூ மற்ற விவசாயிகள் பிரச்சனைக்காக எல்லா கட்சி தலைவர்களும் வந்து சேர்ந்தபோது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு கூட்டணி அமைப்பா என்று பேசினீர்கள். இன்றைக்கு மாறுபட்டு கேட்கிறீர்கள். அரசியல் என்பது வாரத்திற்கு வாரம் வீக் பீரியட் இஸ் வெரி லாங் பீரியட் இன் பாலிடிக்ஸ் என்று சொல்வார்கள். ஆகவே ஒவ்வொரு பொருத்திற்கும் ஒவ்வொரு கருத்திற்கும் அவ்வப்போது பதில் சொல்ல முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தளபதியார், செயல் தலைவர் தளபதியார் அவர்கள் கட்சி தலைவர்களால் ஒத்துக்கொள்ளப்பட்டாரோ இல்லையோ தமிழக மக்களால் ஒத்துக்கொள்ளப்பட்ட தலைவர் என்பதை யாரும் மறுக்க முடியாது. திரு மருதழகராஜ், ஆட்சி கலைப்பிலே திமுகவுக்கு எக்காலத்திலும் உடன்பாடு கிடையாது என்று இதுவரை கூறி வந்தவர்கள் இப்பொழுது தொனி மாற்றி பேசுவதிலிருந்து ஒன்று புரிகிறது. ஆட்சியை கலைப்பதிலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அது அதிமுக ஆட்சியை கலைப்பதை தவிர்த்து என்கிற அழைப்பீடு தான் அவருடைய கொள்கை பேசுகிறார்கள். என்னை பொறுத்தவரை அவர்களுக்கான ஒன்னே ஒன்று தான், பேரறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி ஒரு அதிகாரம் ஒரு முதலமைச்சர் ஒரு ஆட்சி அமைச்சரவையில் அமர்ந்து விட்டால் குறைந்தபட்சம் 6 மாத காலத்திற்கு அவர்களை ஆள விடு. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று ஒரு பல திட்டங்களை முன்வைத்து மக்களுக்கு நன்மை செய்ய அவர்கள் விளைகிறார்களா என்பதை அனுமானிப்பதற்கு 6 மாத காலத்தை அவர்களுக்கு வழங்கிவிடு. அதற்கு பிறகுதான் விமர்சிக்க தொடங்க வேண்டும் என்று சொன்னவர் அண்ணா. அப்படிப்பட்ட பேரறிஞர் அண்ணாவால் விதையூன்றப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் 100 நாள் கூட ஆகலை. அந்த முதலமைச்சர் வந்து அவருடைய சேவையால் நானும் ஒரு நல்ல முதலமைச்சர் தான் என்று பெயர் பெறுவதற்கு அவர் ஆசைப்படுகிறார். அப்படி ஆசைப்பட்டு அவர் தன்னுடைய அரசியல் அந்தஸ்தை நிலைநாட்டி விட்டால் தங்கள் நிலை என்ன ஆகுமோ என்கிற பதட்டம் வந்துவிட்ட காரணத்தால் தான் எது கிடைத்தாலும், நாளைக்கு ஒரு ஆடியோ கிடைச்சா போதும், வீடியோ கிடைச்சா போதும், ஒரு துண்டு சீட்டு கிடைச்சா போதும், அதை வைத்துக் கொண்டு கூட கலைக்க வேண்டும். வீடியோ ஆதாரத்தை பார்க்கும்போது ஏற்கனவே கூவத்தூர்ல எம்எல்ஏக்கள் அங்க தங்க வைக்கப்பட்டிருந்த போது அவர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் வந்து சுதந்திரமா செயல்பட விடலன்னு ஒரு புகார் வந்து எல்லா தரப்புலையும் வைக்கப்பட்டது. சகோதரர், நான் என்ன கேட்கிறேன், ஒன்றும் இல்லை, இதை நீங்க நான் திருப்பி கூவத்தூரில் அடைத்து வைப்பதற்கு அவர்கள் ஆட்டு மந்தைகள் அல்ல. இல்ல, அதனாலதான் சொல்றேன், தங்க வைக்கப்பட்டார்களே தவிர அடைத்து வைக்கப்படவில்லை. சுதந்திரமா செயல்பட விடலை. அப்ப ஏன் ஒரே இடத்துல வச்சீங்கன்ற ஒரு கேள்வி. இப்ப வெளியான வீடியோ ஆதாரத்தையும் அதையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது பணபேரம் நடந்திருக்கு அப்படிங்கறதான ஒரு பொதுமக்கள் பார்வை. அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய அவர் பேசலைன்னு சொன்னதுக்கு பிறகு அவர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அது என் குரல் அல்ல, என்னை போல ஒருவரை வைத்து பேசியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையா இல்லையான்றது உறுதிப்படுத்துவதற்கு முன்பு இதை பத்தி விவாதிக்கிறதே என்னை பொறுத்தவரை இது அவசியமற்றது நான் கருதுறேன். அப்ப ஏன் ஒரே இடத்துல தங்க வைக்கப்பட்டாங்கன்ற ஒரு கேள்வி. நான் அவர் தான் அங்கிருந்து நான் மாறு வேடம் போட்டு வந்தேன், கிரிக்கெட்ல விளையாண்டுட்டு இருந்த புகைப்படங்கள்லாம் வெளிவந்தது. அவர் அங்கே ஷார்ட்ஸ் போட்டுட்டு இதே சரவணன் வந்து அங்கே கிரிக்கெட்ல விளையாண்டுட்டு இருப்பாரு. ஆனால் அவர் வெளியே வந்து என்ன சொன்னாருன்னு கேட்டால், நான் வந்து மாறு வேடம் போட்டு வந்தேன், அப்படி வந்தேன், இப்படி வந்தேன்னு சொல்லி அவருடைய கூற்றுகளிலே பல முரண்பாடுகள் இருந்தது. இப்பொழுது கூட ஒருவேளை அது அவருடைய குரலாகவே இருந்தால் கூட அவையெல்லாம் உண்மையா என்பதை எல்லாம் ஆராய வேண்டும் அல்லவா? உண்மையை ஆராய்வதற்கு முன்பாகவே தண்டனை கொடுத்து விடு, இந்த ஆட்சியை கலைத்து விடு என்றெல்லாம் சொல்வது அது ஒரு முதிர்ச்சியற்ற. அது தவறா புரிஞ்சுக்கிட்டார் மருது அழகராஜ். அந்த தளபதியாருடைய அறிக்கையை தெளிவாக முழுவதுமாக படிக்கவில்லை என்று கருதுகிறேன். அதில் எந்த இடத்திலும் நாங்கள் அவசரப்படவில்லை. விசாரணை ஒன்னு சொல்றேன், நான் பேசுறேன். விசாரணை நடத்தப்பட்டு அது குற்றம் நடந்திருந்தால் கலைக்கப்பட வேண்டும். இதுதான் ஒன்று. இன்னொன்று, இவர் சொல்றாரு அதுல வந்து அவர் பேசினது உண்மையான்னு. டைம்ஸ் நவ் பத்திரிகை நான் இதை உண்மை என்று நிரூபிக்க தயார் என்று இவர் சொன்னார், நான் வழக்கு போடுவேன் என்று அவர் சொல்லிவிட்டார். நான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு லீகல் நோட்டீஸ் கூட இவர் அனுப்பல டைம்ஸ் நவுக்கு. அப்ப என்ன அர்த்தம்? நான் என்ன சொல்லுகிறேன், ஒரு விஷயத்தை எதற்கு முன்னுரிமை கொடுப்பது என்று இருக்கிறது. ஒரு ஆட்சியே இப்படி ஒரு அலங்கோலமாக உட்கார்ந்து இருக்கிறது என்று சொன்னால் இதை அவசரப்பட்டு நாம் விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லையா? இதுக்கு அவசரப்பட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்துங்கன்னா உடனே நாங்க வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னா நான் கேட்கிறேன், நாங்க என்ன கட்சியை துவக்கி வச்சுட்டு நாங்க என்ன துறவி மடமா நடத்திட்டு இருக்கிறோம்? ஆட்சிக்கு வரணும் தான் எல்லாரும் கட்சி வச்சிருக்கிறோம். அது இதுல என்ன இருக்கு? நாங்க மக்கள், நான் என்ன சொல்றேன், மக்களுக்கு விரோதமா நாங்க இப்பவும் சொல்றேன், நாங்கள் மக்களை சந்தித்து மக்களிடம் இருந்து மேண்டேட்டரி வாங்காமல் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வராது. அது எங்கள் தலைவர் கலைஞர்களுடைய ஆணை. அதை தாண்டி நாங்கள் போக மாட்டோம். ஒன்று. ஆனால் அதற்காக நாங்கள் அப்படியே உட்கார்ந்திருக்கிறோம் என்பதற்காக, நான் பத்தினி என்பதற்காக போகிறவன் வாங்கிறோம். நான் கேட்கிறேன், நாங்க இன்னைக்கு சொல்லியிருக்கோமே இந்த குற்றச்சாட்டு எல்லாம் நாங்க உருவாக்கினதா? மனச்சாட்சி படி பதில் சொல்லணும். இந்த குற்றச்சாட்டு ஏதாவது நாங்கள் உருவாக்கினோமா? எல்லாம் அவங்களுக்குள்ள இருந்து உருவாகுது.
உருவாகும் போது அந்த கேள்வி கேட்கறது என்ன? பாரதிய ஜனதா தலைவர்கள் திமுக பின்னணியில தான் இந்த வீடியோ ஆதாரம் வெளியே வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வரணும், முதலமைச்சராகணும், ரொம்ப அவசரப்படுறாருன்னு அவங்க தரப்புல இருந்து குற்றச்சாட்டு வைக்கப்படுது இல்லையா? நான் என்ன சொல்ல வரேன், ஒரு கட்சி தலைவரை விமர்சிக்கிறதும் ஒரு கட்சி தலைமை, அதாவது பாரதிய ஜனதா கட்சி இங்க கால் ஊன்றணும் அப்படிங்கிறதுக்காக கட்ட பஞ்சாயத்து நடத்துது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறதே நாங்க சொல்லி இருக்கோம். இந்த வீடியோ ஆதாரத்தின் பின்னணியிலேயே திமுக தான் இருக்குன்ற. இல்ல, அதுக்கு ஒரு ஆதாரம் வேணுமா இல்லையா? ஏதாவது ஒரு ஆதாரம், ஒரு சரவணன்ட்ட வந்து தளபதியார் பேசினதோ, இல்ல அண்ணா அறிவாலயம் பக்கம் சரவணன் வந்ததாகவோ, இல்ல எங்க திமுக எம்எல்ஏக்கள்ட்ட அவர் கொஞ்சம் குலாவனதாகவோ எங்கேயாவது ஒரு ஆதாரம் இருக்கணும்ல. இது வந்து ஒரு அரசியல் பிழைப்பிற்காக சில நேரங்களில் கொஞ்சம் குழாவுவதாகவே ஒரு வீடியோ இருந்தாலும் கூட அது கூட ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட வேண்டும். உடனே அதை வைத்துக் கொண்டு திமுக தான் இதன் பின்னணியிலே காரணம் என்று சொல்வது கூட தவறுதான். இவர் சொன்னார் வந்து நாங்கள் வந்து ஆட்சிக்கு அவசரப்படலை அப்படின்னு. வெறும் 95 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் திமுகவுக்கு இருந்தது 2006 11 வரை. அறுதி பெரும்பான்மைக்கு 117 வேணும். 95 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் எங்கிட்ட இருக்காங்க. எங்களுக்கு முழுமையான அறுதி பெரும்பான்மையை தமிழ்நாட்டு மக்கள் தரவில்லை, நாங்கள் தமிழ்நாட்டை ஆள மாட்டோம்னு சொன்னாங்களா? அவசரப்படல கூட சொல்லியா? செயல்பாடுகள் சரிதான். அறுதி பெரும்பான்மையை இல்லாட்டினாலும் நாங்கள் ஆட்சியை நடைப்பதற்கு அலைவோம் என்று தீர்மானம் முடிவு செய்திருக்கிறார். இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன். அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு அறுதி பெரும்பான்மை இல்லாத ஒரு மாநிலத்தில் நீங்கள் வரிசையாக அதற்கு கவர்னருக்கு வரிசையாக ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஒன்னு, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை நீங்கள் கூப்பிட்டு அழைக்கலாம், அல்லது ஆட்சி அமைப்பதற்கு 117 தேவை என்றால் 118 எம்எல்ஏக்கள் கூட்டணியோடு வந்து தேர்தலுக்கு முன்னால் கூட்டணியோடு வந்து உங்களிடம் தந்தால் நீங்கள் ஆட்சி அமைக்க கூப்பிடலாம், அல்லது தேர்தலுக்கு பிறகு கூட எதிரெதிர் போட்டியிட்டவர்கள் கூட கூட்டணியாக சேர்ந்து 118 எம்எல்ஏக்களை தந்தால் நீங்கள் ஆட்சி அமைக்கலாம் என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் கவர்னர் கூப்பிட்டார், நாங்கள் சில்லறைகளும் இல்லாமல் ஆட்சி போனது. சரி, உங்க இறுதி கருத்து. இல்ல, இப்ப அவர் சொன்னது போல எனக்கு என்ன சந்தேகம்னா, 95 வச்சுக்கிட்டே ஆட்சி நடத்தணும், இது 89 வரையும் இருக்கும். இந்த 89ல இருந்து ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அதற்கு சரவணன் போன்றவருடைய உளறுகளை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாமா என்கிற ஒரு பதட்டமும் ஒரு ஆசையும் தான் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஓட்டத்தில் தெரிகிறது. சரி, அடுத்தடுத்த நிகழ்வுகள் அரங்கேறது, சூழல் எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இலவசம் வாங்கியே மக்களுக்கு பழக்கமாகிவிட்டது, மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார். திரு ரவீந்திரன், ஆண்டுக்கு 12 ரூபாயில் விபத்து காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. மாதத்துக்கு 1 ரூபாய் தான் செலுத்த வேண்டும், அதையும் இலவசமாக தரக்கூடாதா என தமிழக மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். அவர்களுக்கு இலவசங்கள் வாங்கியே பழக்கமாகிவிட்டது. பிரதமர் மோடியோ இலவசங்களுக்காக மக்கள் கையேந்த கூடாது என்று நினைக்கிறார். 2 பெரும் திராவிட கட்சிகளும் மேலையும் வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விமர்சனம், இலவசங்களுக்கு மக்களை பழக்கப்படுத்திட்டீங்க, இலவசம் வாங்கியே மக்களுக்கு பழக்கமாகிவிட்டதுன்னு அவர் சொல்லக்கூடிய கருத்தை இலவசங்களுக்கு இந்த 2 பெரும் திராவிட கட்சிகளும் பழக்கப்படுத்தி விட்டன அப்படின்னு கூட நாம் எடுத்துக்கலாம். அப்படித்தான் உண்மையா? இல்லை, உங்களுக்கு ஒரு 4 மாதம் அல்லது 5 மாதத்திற்கு முன்னால் டைம்ஸ் நவ் தொலைக்காட்சி வந்து ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்திருந்தார்கள். இந்த ஃப்ரீபீஸ் என்று சொல்லப்படுகிற இவை இலவச திட்டங்களா அல்லது சமூக நல திட்டங்களா என்று வைக்கப்பட்டது. அதிலே தளபதியார் அவர்கள் உரையாற்றுகிற போது அவர் தெளிவாக சொன்னார், சில திட்டங்கள் இந்த மாதிரி நாங்கள் கொடுப்பது சமூக நல திட்டங்கள் என்பது ஏழை எளியவர்களுக்கு அவர்களினுடைய பொருளாதாரத்தை வளர்த்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு இருக்கிற கான்ட்ரிபியூஷனில் அதை குறைத்து தங்களை வளர்த்துக் கொள்வதற்காக சில விஷயங்கள் செய்வது என்பது ஒரு சமூக நல திட்டமாகத்தான் பார்க்கப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு, இதையும் ஒரு பொருளாதார எக்கனாமிக் வியூ என்கிற ஒன்று எடுத்து அனலைஸ் பண்ணப்பட்டிருந்தது. அந்த அனலைஸ் பண்ணியதில் இந்த சமூக நல திட்டங்கள் மக்களுக்கு தேவைதான் என்கிற அடிப்படையில், அதாவது அடித்தட்டு மக்களுக்கு அது தேவைதான் என்கிற விதத்தில் அது சொல்லப்பட்டிருந்தது. அந்த கருத்தையும் எடுத்து அவர் சொன்னார். அந்த வகையில் பார்க்கிற போது இலவசம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அதாவது அதில் எங்களுடைய சகோதர கட்சி அதிமுக சில அந்த இலவசங்களை கொஞ்சம் அதிகமாகவே கொண்டு சென்றது வேண்டும் என்றால் அதில் விமர்சனத்துக்குரியதாக இருக்கலாமே தவிர, மற்றபடி இது சமூக நல திட்டங்கள். 2006 தான் இதுக்கு ஆரம்ப புள்ளி. அப்ப இருந்து தான் இலவசங்கள் அதிகமாக கொடுக்கப்படுறது ஆரம்பிச்சது. திமுக வண்ண தொலைக்காட்சி பெட்டி நாங்கள் கொடுத்தோம். வண்ண தொலைக்காட்சி பெட்டி நாங்கள் கொடுத்தது உண்மைதான். அது மக்களுக்கு தேவைப்படும் என்று
வந்து நாங்கள் கொடுத்தோம். அதே போல இப்போ அதிமுகவில் கூட ஆடு மாடு கொடுத்தாங்கன்னா அது கூட வாழ்வாதாரத்திற்கு கொடுக்கப்பட்டது தான். அதை தாண்டி சில விஷயங்கள் இந்த உப்பு இந்த மாதிரி விஷயங்கள் வருகிற போது அது விமர்சனத்துக்கு மக்களுடைய வாழ்வாதாரம் குறைஞ்சிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. நம்ம பேசலாம். உங்க முதற்கட்ட கருத்து. அந்த இலவசங்கள் என்கிற வார்த்தையை கூட பயன்படுத்த வேண்டாம், விலையில்லா என்கிற ஒரு சொல்லை சொல்லுங்கள் என்று அம்மா சொன்னாங்க. எந்த ஒரு நாட்டில் ஏற்றத்தாழ்வு என்பது மழையும் மடுவுமாக இருக்கிற காலகட்டத்தில் சமன் செய்வதற்கு, கொஞ்சம் கைதூக்கி விடுவதற்கு இந்த திட்டங்கள் அவசியம். இப்போ நீங்கள் ஒன்று வேணா, அம்மி குளவிகளோடு மல்லுக்கட்டி கிடந்த காலத்திலிருந்து ஏழை எளிய பெண்கள், கிராமப்புற பெண்களை எல்லாம் இன்றைக்கு விஞ்ஞான யுகத்திற்கு அழைத்து வருவதற்கு இந்த மிக்சி கிரைண்டர் ஃபேனுங்கிறது பார்ப்பவர்களுக்கு இலவசமாக தெரியலாம். ஆனால் ஒரு தாய்மாருக்கு அது எவ்வளவு அத்தியாவசியமானதுன்றது நம்மால் புரிஞ்சுக்க முடியும். அதுபோலவே தூரம் கடக்க மிதிவண்டி, பேரம் மறைக்க சீருடை, மாணவர்களுக்கு தரப்படக்கூடியவை எல்லாம் ஒரு உலகத்தர கல்வியை மாணவர்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு, அவர்களுக்கு ஏழை பணக்காரன் என்கின்ற அந்த ஒரு ஏற்றத்தாழ்வை மறைப்பதற்கு தரப்படக்கூடிய எக்ஸ்ட்ரா பூஸ்ட், அவ்வளவுதான். இதை வந்து இழிவு செய்வது போல சொல்றது தவறு. ரஷ்யாவில் கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அவர்களுக்கு வீடுகள் எல்லாம் இலவசமாக கொடுப்பாங்க. பல நாடுகளில் இது போன்ற திட்டங்கள் ஏழை எளிய மக்கள் அவர்களுக்கு அந்த பொருளாதார சமன்பாடு வருகிற வரை, எப்படி வந்து சமூக நீதிக்காக இடஒதுக்கீடு அவசியப்படுகிறதோ, எல்லா மக்களும் சமமான ஒரு நிலைக்கு வருகின்ற வரை இடஒதுக்கீடு அவசியமாகிறதோ, அதுபோல இந்த விலையில்லா திட்டங்கள் என்பது இன்னும் அவசியப்படுகிறது. அம்மா இன்னொன்னு, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அம்மா மறைந்தவர்கள் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, எதற்காகவும் என் மக்கள் யாரிடத்திலும் கையேந்து நிற்காத காலத்தை நான் உருவாக்குவேன் என்பதுதான் அவருடைய லட்சியமாக இல்ல. சமூக நலத்திட்டங்கள், மக்கள் நலத்திட்டங்கள் குறிப்பிடுறீங்க. இப்ப மாதத்துக்கு ₹1 தான் செலுத்த வேண்டும், அதையும் இலவசமாக தரக்கூடாதான்னு தமிழக மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இலவசங்களுக்கு மக்களை பழக்கப்படுத்தி விட்டீர்கள் அப்படிங்கறத குற்றச்சாட்டு. சமூக நலத்திட்டங்கள் கொடுக்கறதை தாண்டி பழக்கப்படுத்திட்டீங்க. அப்படி எடுத்துக்கிறத விட, நாட்டை மத்தியிலே ஆட்சி செய்த இந்த தேசிய கட்சிகள் இன்றும் இந்த இலவச திட்டங்களால் மக்களை கைதூக்கி கூட வேண்டிய சூழலில் தான் அவர்களும் இந்த நாட்டை வைத்திருக்கிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். ஒண்ணு வேண்டாம், அவர் இலவசத்தை பத்தி விமர்சித்திருக்கக்கூடிய திரு பொன்னார் வங்கிக்கு 15 லட்சம் ரூபாய் வரவு வைப்போம் என்று சொன்ன போது அதையே ஆட்சேபிக்காமல் விட்டார். இப்படிப்பட்ட ஒரு கவர்ச்சி திட்டத்தை சொல்ல வேண்டாம், இது நடப்பதற்கு வாய்ப்பில்லை என்று மோடிக்கு அறிவுறுத்திருக்கிறார். அது இலவசம் இல்ல, அது உங்கள் பணம், கருப்பு பணமா இருக்கு, அதை மீட்டு வங்கி கணக்குல சொன்னார். அதாவது இலவசமாக நடப்பதற்கே சாத்தியமில்லை, நாங்கள் நடத்தவும் மாட்டோம், கொண்டு வந்து சேர்க்க போவதும் இல்லை. ஆனால் உங்கள் வங்கிக்கு 15 லட்சம் ரூபாய் என்கிற ஒரு மாபெரும் கனவை இவர்கள் கண்முன்னே நிறுத்தியவர்கள். இன்றைக்கு நாங்கள் கொடுக்கிறது ஏழை எளிய மாணவர்கள் பிற சமூகத்தோடு சமமாக வந்து நிற்பதற்கு உதவக்கூடிய, இது உங்க பணம், உங்க கணக்குக்கே வரும். ₹1 அவரிடம் யாரு இதுல இன்னொரு கேள்வியும் இருக்கு. இப்ப நீங்க சமூக நலத்திட்டங்கள், மக்கள் நலத்திட்டங்கள் சொல்லும் போது தமிழகத்தினுடைய கடன் சுமை இதுல வந்து மிக அதிக அளவுல பார்க்கணும். இன்னைக்கு பார்த்தோம்னா 3.25 லட்சம் கோடி இருக்கு. இந்த நடப்பு நிதியாண்டுல மட்டும் 31,000 கோடி நிதி பற்றாக்குறை இருக்கு. இப்ப இலவசங்களாலேயே இந்த ஆட்சி நடைபெறும் போது அந்த சுமை மக்களுக்கு தானே வரும். இல்ல, அதாவது ஒண்ணுன்னா, நீங்க இதை முதல்ல இந்த இலவச திட்டம்ங்கிறதே இது மக்கள் பணத்தை எடுத்து மக்களுக்கு கொடுப்பது தான். இதுல வந்து நாங்க யாரும் வந்து எங்க பணத்தை போட்டு கொடுக்கல. இது மக்கள் இல்ல மக்கள், அதாவது கடன் வாங்குவதில் இப்ப நாங்க 2011 போகும்போது பாத்தீங்க அப்படின்னா 1,01,000 கோடி தான். 1,01,000 கோடி தான். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் பல தொழிற்சாலைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பீரியடில் ஆரம்பிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த மின்சார திட்டங்கள் கூட எங்களது 2007 தலைவர் கலைஞர் அறிவித்து ஆரம்பித்த திட்டங்கள் தான். 2006 50,000 கோடியா இருந்தது, 60,000 கோடி 2 மடங்கு அவர்கள் ஆட்சியில அது 2 மடங்கா மாறுது. அப்ப இது தொடக்க புள்ளி திமுகன்னு சொல்லுது, அது சொல்லப்படுது. அதை தொடர்ந்து அதிமுக அதை தொடர்ந்து செய்கிறது அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. இல்ல, திமுக எங்க தொடக்க புள்ளி நீங்க சொல்றது எனக்கு புரியல. இலவச திட்டங்கள் 2006 அதிக அளவுல வண்ண தொலைக்காட்சி, நீங்க அதுக்கு முன்னாடி இலவச பல்பொடி, இலவச செருப்புல யார் கொடுத்தது? 2006 தான். சாமி, நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இலவச பல்பொடி, இலவச செருப்பு, இலவச பை கொடுத்தது முதல்ல யாரு? இந்த அளவுக்கு கடன் சுமை வரல சார். நான் அதாவது நீங்க கேள்வி ரெண்டாவீங்க, கேள்வி ரெண்டாவீங்க. அப்ப ஆரம்பித்தது எம்ஜிஆர். அதை முதல்ல கிளியர் பண்ணிருங்க. இலவச பல்பொடி, இலவச காலனி, இலவச பையின்னு சொல்லி முதலில் ஆரம்பித்தவர் எம்ஜிஆர்.
அதை தெளிவு இல்ல, பண்ணிடுறேன். பல்பொடியும் ரெண்டாவது இப்ப பலத்தையும் வாங்க. ஒண்ணா வருமா? இப்ப வாங்க. இல்ல, நான் இல்ல, இல்ல. நேரடியா கேட்கிறேன். இல்ல, ஆரம்பம். தேர்தல் அறிக்கையை சார், ஆரம்பம்ங்கிறது முதல் திமுகவின் ஸ்டெப் தேர்தல் தான். அறிக்கையை கதாநாயகனாக விளங்கியதுன்னு தேர்தல் வெற்றிக்கு இல்ல, பிறகு அது- உங்க தரப்புல அதான், சொல்லப்பட்டதா அதாவது இல்லையா? ஒரு யுத்தியை- அதுல இலவசம் இருந்ததா இல்லையா? ஒரு அதான யுத்தியை கேள்வி. நான் என்ன சொல்ல வரேன், ஒரு யுத்தியை ஒரு தேர்தல் களத்தில் மக்களுக்கு செய்ய போகிற ஒரு திட்டம் அது கதாநாயகனாக மாறுகிறது என்றால் கதாநாயகனாக மாறுகிறது. ஒன்று நான் என்ன சொல்லுகிறேன், வாங்குகிற கடன் எதற்கு செலவழிக்கப்பட்டது என்று அனலைஸ் பண்ணுங்க. இல்ல, 2006 மறைமுகமா அது மக்கள் மீது சுமையா மாறுதுங்கிறது தான் அவர் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயமும் நாம பார்க்கணும். இல்ல, இதுல எந்த இடத்துலயும் நான் சொல்றது என்ன, இப்ப 2011 நாங்க போகும்போது 1,01,000, இப்போ 3,14,000 கோடி. சரி. இது மட்டும் இல்ல, 2 லட்சம் கோடி வந்து பொதுப்பணித்துறைன்னு பாத்தீங்கன்னா ஏறத்தாழ பொதுப்பணிகளில் இருந்து பொது நிறுவனங்கள்ல 5,15 லட்சம் கோடி எங்க போச்சு அப்படிங்கறத அவங்க தான் பதில் சொல்லணும். சுருக்கமாக அதாவது அடிப்படையில் மனிதனுக்கும் விலங்குக்கும் அடிப்படை வேறுபாட்டை எங்கே ஆரம்பிப்பார்கள் என்று சொன்னால் காலில் போடக்கூடிய செருப்புல தான். விலங்குகள் செருப்பு போடாது, மனிதன் போடணும். ஏனென்று சொன்னால் மனிதனுக்கான ஆரோக்கிய கிருமி நாசினிகள் தொடர்வது எங்கே தொற்று நோய்கள் பரவுகிறது என்று சொன்னால் 2 விஷயத்துல. ஒன்று பாதத்தில் நடந்து போகிற இடத்துல அவன் மிதிக்கக்கூடிய கழிவுகளில், இன்னொன்று பல்லிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள். இந்த இரண்டையுமே புரட்சி தலைவரை பொறுத்தவரை நான் சொன்னது போல சூரிய வெளிச்சத்தில் தான் இலைகள் தளிர்க்கும் என்கிற விஞ்ஞான தத்துவத்தையே தகர்த்து அது சந்திரனாலும் சாத்தியமாகும் என்று நிரூபித்த ராமச்சந்திரன். ஒவ்வொரு திட்டங்களிலும் ஒரு நுணுக்கம் இருக்கும். பல்பொடி அப்படின்னு மலிவா சொன்னவர் இல்ல, நான் மலிவா சொல்லல. பல்பொடி நான் மலிவா- மலிவா நான் சொல்லல அவர். நான் இலவச ஒன்று திட்டம் சொல்கிறேன், நான் மலிவாக சொல்லல. நான் மலிவாக சொல்லவில்லை. ஆரம்பம் அது என்ன இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. அடுத்த ஆரம்பம் செய்திகளை அது என்ன முடியும். பல்பொடியும் காலனியும் மகத்தான திட்டங்கள். அவை ஏழை எளிய மக்களுக்கு தொடுக்கப்பட்டதில் நல்ல நோக்கம் இருந்தது. அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் டிவி கொடுத்தாங்க. டிவியின் விலை 2,400 ரூபாய். அந்த கேபிள் கனெக்ஷன் ஒட்டுமொத்த கேபிளும் யார்கிட்ட இருந்தது? யார்கிட்ட இருந்தது? திராவிட முன்னேற்ற இல்ல, இது- இல்ல, அது இந்த மாதிரி ஒரு கேள்வி பெரிய இல்ல, விவாதம். இல்ல, அதன் மூலமா இல்ல, இல்ல, நம்ம தேவையில்லாத- செய்தியை பேச வேண்டியிருக்கு. தேவையில்லாத- இல்ல, ஒரு சின்ன இடைவேளை. இல்ல, அடுத்த சொன்னாங்க, செய்தியை பேச வேண்டியிருக்கு. இல்ல, நிறைய திரு மருதராஜ். நிறைய திட்டங்களை வீணடித்தார்கள் என்று. குற்றச்சாட்டுக்கு போனோம்னா மாத்தி மாத்தி இல்ல, பேசிக்கிட்டே இருக்க நான் வேண்டியது. இல்ல நமக்கு நேரம் குறைவா இருக்கு. இது அடுத்த செய்தியை குற்றச்சாட்டு பேசலாம். இல்ல. நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை இவ்வளவு தற்காக்காதீங்க. உண்மையை சொல்றேங்க. அவருங்க இல்ல, சொல்றாரு அவரு 1000 ஆதிக்கம் திட்டங்களால் கட்சி வீணடிக்கிறார்கள் இல்ல. போது இல்ல, நான் யாரையுமே திராவிட தற்காக்கல. இல்ல, நான் ரெண்டு தரப்புலையும் தான் இல்ல, கேள்வி 1000 வைக்கிறேன். இல்ல, ஒரு சிறிய திட்டங்களால் இடைவேளைக்கு பிறகு இல்ல, தொடர்ந்து இல்ல, பேசலாம். 1000 திட்டங்களால் இல்ல, ஒரு சின்ன வீணடிக்கிறார்கள் இடைவேளை போது எடுத்துக்கலாம். ஒரு இலவசத்தை கொடுத்து விட்டு அதை சரி. தன் குடும்ப வருமானமாக மாற்றியது திமுகவா? இல்ல, இது தேவையில்லாத கருத்து. இல்ல இல்ல இது இல்ல, தேவையில்லாத இந்த கருத்து. மாத்தி அப்புறம் மாத்தி எனக்கு நீங்க பரஸ்பர டைம் குற்றச்சாட்டை கொடுக்கணும். தவிர்த்தரலாம். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு பேசலாம். துணை குடியரசுத் தலைவர் பதவியை கேட்கிறதா அதிமுக? நேற்றைக்கு அதிமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான நமது எம்ஜிஆர்ல ஒரு பெரிய கட்டுரை ஒன்று வந்திருக்குது. அதுல வந்து துணை குடியரசுத் தலைவர் பதவி தமிழக நலன், இதை முன்னிட்டு ஒரு பெரிய ஒரு கட்டுரை வெளிவந்திருக்கு. அதுல துணை குடியரசுத் தலைவர் பதவியை அதிமுக கேட்பது போன்ற வாசகங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு. துணை குடியரசுத் தலைவர் பதவியை அதிமுக கேட்குதுன்னு இதில் நாம் பார்க்கலாம். அதிகாரப்பூர்வ நாளேட்டினுடைய ஆசையாக அது இருக்கலாம். நமது இயக்கம் 135 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. குடியரசுத் தலைவரை தீர்மானிக்க போகக்கூடிய ஒரு மிகப்பெரும் 3ஆம் சக்தியாக, 3ஆம் பெரும் கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக உபஜனாதிபதியை அந்த வாய்ப்பை எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்கிற தமது ஆசையை வெளிப்படுத்தியதாகத்தான் இது அந்த கட்டுரை அமைந்திருந்தது. அதனை அதிமுக முன்னெடுக்குமா இல்லையான்றது தெரியாது. ஆனால் அந்த கட்சியினுடைய விருப்பம், ஒரு கட்டுரையினுடைய நோக்கம் அது. அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ ஒரு ஆசையா நம்ம பார்க்கலாமான்னு நான் கேட்கிறேன். எடுக்கலாம், தவறு இல்லை அப்படின்றதான் என்னுடைய கருத்து. எடுக்கலாமா இல்ல அப்படிதான் இருக்கா? இல்ல, கட்டுரை முன் வைத்திருக்கிறது. அதனை அந்த நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய தீபத்தை எடுத்துக்கொண்டு லட்சிய தீபமாக மாற்ற வேண்டிய பொறுப்பு அதிமுகவினுடைய இயக்கத்திற்கு உண்டு. அந்த நமது எம்ஜிஆருடைய ஆசை என்னன்னா, எந்த பொறுப்பு கிடைச்சாலும் எங்க கட்சி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதானே ஒரு அதிகாரப்பூர்வ நாளேட்டினுடைய லட்சியமாக விருப்பமாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது இந்த கட்டுரை. திரு ரவீந்திரன், ம். குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பொது வேட்பாளர் நிறுத்தணும் அப்படின்னு ஒரு முயற்சிகள், முன்னெடுப்புகள் நடக்குது. திமுக சார்பில், எதிர்க்கட்சிகள் சார்பிலையும் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தணும்ன்ற ஒரு பேச்சும் போயிட்டு இருக்கு. இப்ப திமுகவுடைய நிலைப்பாட இதுக்குள்ள மாற்றத்துக்கு உள்ளாகுமா, இல்ல அதுல உங்களோட நிலைப்பாடு எப்படி அமையும் நான் பார்க்கலாம்? இல்ல, இதுல பாரதிய ஜனதா கட்சி ஒரு கபட நாடகம் ஆடிட்டு இருக்கு. நாங்க பொது வேட்பாளரை தேர்ந்தெடுக்கணும்னு நாங்க எல்லாரையும் பார்த்தோம். நான் என்ன கேட்கிறேன்,
வேட்பாளர் யாருன்னே சொல்லாமல் நீ என்கிட்ட கேட்டனா என்ன நியாயம்? ஐயா வீட்டுக்கு சாப்பிடவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா நீ என்ன சாப்பிடுவேன்னு கேட்டு நம்ம சாப்பாடு போடுறது தானே மரியாதை. நீ வா நான் போடுறத சாப்பிடுன்னு சொல்ல முடியுமா? அது என்ன நியாயம்? அப்போ நீங்கள் போய் எல்லா கட்சியும் பார்க்குறீங்க. அதாவது இது என்னென்னா ஒரு தோற்றம், ஒரு மாய தோற்றம். அதாவது நாங்கள் பொதுவான ஒருத்தரை கொண்டு வர்றதுக்காக நாங்கள் பார்த்தோம், ஆனால் எதிர்க்கட்சிகள்லாம் அதுக்கு ஒத்து வரல அப்படி. நான் கேட்குறேன், அவருடைய கட்சி ராஜா ஒரு திருப்பு சொல்றாரு RSS காரர் தான் உட்காருவாருன்னு. சரி, இப்ப நீங்க பொது வேட்பாளர் அவங்க அறிவிக்கலன்னு சொல்றீங்க. இப்ப உங்க தரப்புல இருந்துமே நீங்க வேட்பாளரை அறிவிக்கல, ஆனா நீங்க எதிர்க்கட்சிகள் சார்பில் பொது வேட்பாளரை நிறுத்துவோம்னு அதற்குண்டான பேச்சுவார்த்தையில நீங்களும் ஈடுபடுறீங்கல்ல? நான் என்ன சொல்ல வரேன், நாங்க ஈடுபடுறோம். நாங்க குழு அமைச்சு போய் நாங்க வேட்பாளரை அறிவிக்காம நாங்களும் போய் பாரதிய ஜனதாவை சந்திச்சிருந்தா அதுல நியாயம் இருக்கு. நாங்க யாரையும் போய் சந்திக்கல. நாங்க அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். எப்பவுமே இது ஒரு யுத்த தர்மம், ஒரு யுத்த தந்திரம் என்று கூட சொல்லலாம். எதிராளி எதை நிறுத்துகிறான் என்பதை பார்த்து நாம் ஒரு வேட்பாளரை நிறுத்தலாம், தவறு கிடையாது. எங்களுக்கும் ஆட்கள் இருக்கிறார்கள். ஆக இதில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அதில் எங்களை பொறுத்த வரைக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும், நாங்கள் காங்கிரஸ் இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாம் இணைந்த ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். அந்த வேட்பாளர் யார் என்று முடிவெடுக்கப்படுகிறதோ அதை திராவிட அவங்க தரப்புல இருந்து இன்னொரு விளக்கம் என்ன கொடுக்கப்படுதுன்னா, எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரை முன்னிறுத்துவோம், எல்லாரும் கலந்து ஆலோசித்து முன்னிறுத்துவோம், நாங்க நிறுத்தக்கூடிய வேட்பாளரை நீங்க ஆதரிக்கணும் நாங்க சொல்ல வரலங்கிறது அவங்க தரப்பு விளக்கம். இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? பேசுவோம், தப்பு கிடையாது. அதாவது ஒரு நாட்டினுடைய முதல் குடிமகனை தேர்ந்தெடுப்பதில் இந்தியா ஒட்டுமொத்தமாக ஒருவரை தேர்ந்தெடுத்தது என்பது இந்திய மக்களுக்கான பெருமை. அதை நாம் செய்யக்கூடாது என்பதில்லை. ஆனால் பெரும்பான்மையான மக்களாலும் பெரும்பான்மையான கட்சியாலும் ஒத்துக்கொள்ளப்படுகிற ஒருவரை பாரதிய ஜனதா கட்சி நிறுத்தினாலும் ஒன்றும் தவறில்லையே. யாரை நிறுத்தினாலும் அந்த மனிதர் பெரும்பாலான ஒரு மதச்சார்பற்ற இந்தியாவினுடைய சாவர்னிட்டியை காப்பாற்றக்கூடிய ஒரு குடியரசுத் தலைவராக இருப்பாரே, ஆனால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். இப்ப அதிமுக சார்பில் பார்க்கும்போது நேற்றைக்கு அந்த கட்டுரையில காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கல, நீட் தேர்வு விலக்கு கேட்டு அனுமதிக்கல, உதய் திட்டம், GST, கீழடின்னு தமிழகம் சார்பில் வைக்கப்பட்ட கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்றல. இப்படியெல்லாம் ஒரு சூழல் இருக்கும்போது உபஜனாதிபதி வாய்ப்பு கிடைக்குமான்னு ஒரு கேள்வி எழுப்புறீங்க. அப்ப தமிழக நலனும் உங்களுக்கு இந்த உபஜனாதிபதி பதவியும் ஒன்னாயிர முடியுமா? தமிழக மக்களின் நலன்களை புறந்தள்ளிவிட்டு உபஜனாதிபதி உங்களுக்கு கிடைச்சா அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்ல, அப்படி நான் அந்த கட்டுரையில சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவினுடைய வரைபடத்தில் பார்த்தால் ஒரு கடைசியா இருக்கக்கூடிய தமிழகம் எட்டும் தூரத்தில் அல்ல, டெல்லியினுடைய அதிகார வர்க்கத்துக்கு எட்டும் தூரத்தில் இல்லை. பகலிலே உறங்கி இரவிலே விழித்துக் கொள்ளும் தந்திர பூமியான டெல்லி வெகு காலமாகவே தமிழகத்தை ஒரு 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 மாற்றாந்தாய் மனப்பான்மையாகவே நடத்துகிறதோ என்கிற ஒரு வருத்தம் தோய்ந்த நிகழ்வுகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு விஷயமா எடுத்து சொல்லலாம், தொடர்ந்துட்டே போயிட்டு இருக்கலாம். தமிழகத்திற்கான நிதி ஒதுக்கீடு, வறட்சி நிவாரணம், வர்தா புயலில் நாம் கேட்ட தொகை, எய்ம்ஸுக்கான இன்றைக்கு வரை அதை முடிவு செய்யாத ஒரு நிலை, இப்படிப்பட்ட பல குறைகளை நம்ம அதுல சொல்லியிருக்கோம். இவ்வளவுலாம் நாங்க பாதிக்கப்பட்டோம். என்ன சொல்றீங்கன்னா, வருத்தம் நீக்கி வழங்க போவது உதவும் வாய்க்காலையா உபஜனாதிபதி வாய்ப்பையா? அந்த வருத்தம் நீக்குவது உபஜனாதிபதி வாய்ப்புன்னு நம்ம பார்க்கலாம். இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இவ்வளவுலாம் நாங்க கேட்டு எதுவும் செய்யல. ஆனாலும் நீங்கள் முன்வைத்த உதவி திட்டத்தை நாட்டினுடைய நலன் கருதி, அதில் தமிழ்நாட்டினுடைய பல நலன்கள் விட்டுக் கொடுக்கப்பட்டிருக்கலாம். அதே மாதிரி GST விஷயத்துல உற்பத்தி மாநிலமான தமிழ்நாட்டிற்கு இழப்பு தான். ஆனாலும் நாட்டின் நலன் கருதி ஒத்துக்கிட்டோம். ஆக தேசத்தின் நலன் கருதி எதையுமே விட்டு கொடுத்து நாட்டின் இறையாண்மை, இந்த நாடு வளர வேண்டும் என்பதற்காக பல விஷயங்கள்ல ரொம்ப பிளெக்சிபிளான அப்ரோச்சோட போயிட்டு இருக்க இந்த மக்கள், இப்போ ஒரு குடியரசுத் தலைவர் தேர்தல் வருது, இதுல தமிழகத்தின் வாக்களிப்பு என்பது பிரதானமாக இருக்கிற போது இந்த மக்களை குழுமைப்படுத்துவது போல ஒரு உபஜனாதிபதி தருவீங்களா அப்படின்னு கேட்டிருக்கோம். இதில் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நமது எம்ஜிஆர் அரசு அந்த நாளேட்டில் ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் வந்தது ஒரு கட்டுரை, பாரதிய ஜனதா கட்சியை மிகவும் விமர்சித்து. அப்பொழுது நிதியமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் சொன்னார்கள், அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று. எனவே அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். ஆட்சி வேறு கட்சி வேறாக இருக்கிறது. எங்களை பொறுத்த வரைக்கும் கேளுங்க. இல்ல, இப்ப உபஜனாதிபதி வாய்ப்பு தமிழருக்கு கிடைக்கணும்ங்கறத அதுல இருந்து நம்ம ஒரு பொருளா புரிஞ்சுக்கலாம். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தா திமுக ஒரு தமிழரா அதை ஆதரிக்குமா? வரவேற்கும். ஆதரிக்குமா? வரவேற்கும் என்றால் ஆதரித்தால் தானே ஆதர முடியும். ஒரு தமிழருக்கு உபஜனாதிபதி வாய்ப்பு ஒரு தமிழருக்கு கிடைத்தா, ஜனாதிபதி யார் இருந்து கிடைத்தால் திமுக ஆதரிக்கும். ஜனாதிபதி யார் என்றதை முடிவெடுத்த பிறகுதான் அது.
ஜனாதிபதி கேண்டிடேட்டுக்கு நாங்கள் சொல்லுகிற மதச்சார்பற்ற ஒரு தலைவர் வேண்டும். அது வந்து அதற்கு இது என்றால் நாங்கள் ஒத்துக்கொள்வோம். அது வேறு. தமிழனுக்கு கிடைத்தால் தமிழனாக திராவிட முன்னேற்ற கழகம் வரவேற்கும். சரி, இந்த ஆதரிக்கும் நிலை எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நிகழ்ச்சிக்கு வந்து பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு இருவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.